ஐ வெல்கம் டு பிரசாந்த் ஜவஹர். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று பார்த்தா நம்மளோட தளபதி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் கோவில் பயங்கரமான குருஸ்தலம், அது பயங்கரமான பவர்ஃபுல்லான ஸ்தலம். நம்ம தளபதி அங்கே போயிருக்காரு முருகனோட அருள் வாங்கிறதுக்காக. எதுக்குன்னா நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வருது, ஸோ அதுக்காக நோக்கி. இப்போ என்னென்னா, இதை நோக்கி நிறைய பேர் கொஞ்சம் கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் தளபதி அங்கே போனோம் இப்போது அப்படின்ற மாதிரி. ஒன்று புரிஞ்சுக்கணும், தளபதி என்றைக்குமே சொல்லியிருக்காரு, அவர் ஒரு செக்யுலர் பர்சன். ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிறிஸ்டியன், இது ஃபாலோ பண்ணுறவர் கிறிஸ்டியானிட்டி. ஸோ சர்ச்சு நிறைய போவார். தளபதியோட அம்மா அப்பா பார்த்தா, அம்மா ஹிந்து, அப்பா கிறிஸ்டியன். ஸோ அதனால் அவர் கிறிஸ்டியன் பென் பண்ணுறாரு. அப்படி இல்லாமல் ஒரு சாய்பாபா கோவில் வேறு அவர் கட்டியிருக்காரு. ஸோ ஹிந்துசமும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி மாஸ்க்கும் போயிட்டு வந்தார். எல்லா மதமும் அவருக்கு சம்மதம். தேவையே இல்லாமல் இதுக்கு ஒரு கேள்விகள் கேட்டு இதை ஒரு சர்ச்சையாக உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தாக்கா அது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். அது ரொம்ப வருஷமாக அவர் போயிட்டு தான் இருக்கார், போக தான் போகிறாரு. ஒரு முருகன் கோவில் 6 படை முருகன் கோவிலுக்கும் போகலாம், யாருக்கு தெரியும். ஸோ அது ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அதிலெல்லாம் தேவையில்லாமல் உள்ளே அரசியல் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் ஒரு அன்வான்டான விஷயம். மெயின் இஷ்யூஸை பேசுகிறத விட்டுட்டு இந்த மாதிரி பேசுகிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி கதி கலங்கியிருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் நேம், தளபதி.